எங்களுக்கு நான் லெதர் ஃபுட்வேருக்கு 17% டியூட்டி இருந்துச்சு. இப்போ அது 0 ஆகிடுது. அப்போ இது ஒரு பெரிய மாற்றத்தை வரும். ஏன்னா உலகத்தில் அதிகமாக ஷூ தயாரிக்கிறவரோட நாங்கள் பார்ட்னராக சேர்ந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பெரம்பலூரில் நாங்கள் கிராக்ஸ் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அடிடாஸ்லையும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு சீக்கிரமாக தொடங்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய ஃபுட்வேரில் நிறைய அவென்யூவில் நாங்கள் கனெக்டடாக இருக்கோம். ஃப்ரெஞ்ச் பிராண்டை நாங்கள் இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் ஒரு 100 MBOவில் இருக்கோம். ஒரு 4 ரீட்டைல் அவுட்லெட் இருக்கோம். நேபாளில் இருக்கோம். அப்புறம் கத்தார்லேயும் இருக்கோம். இந்த மாதிரி லோ லெவல் பிராண்டு மினிமம் 1000 ரூபாய்க்கு கீழே உள்ள ஷூ ஜோடி ஜீட்லுன்னு ஒரு பிராண்ட் எடுத்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபுட்வேரில் நிறைய வகையில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி பண்ணும்போது எங்களுக்கு இந்த எஃப்டிஏனால், யூரோப்பியன் யூனியன் இந்தியா எஃப்டிஏனால் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. என் பார்ட்னர் எனக்கு ஃபோன் பண்ணார், ரஃபீக் இது ஒரு பெரிய ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட்டு இந்தியாவுக்கு, இதனால் உங்களுக்கு ஏற்றுமதி நிறைய கூடும். ஏன்னா இப்போ நிறைய ஃபேக்ட்ரி இந்தோனேஷியாவுக்கு அங்கே எஃப்டிஏ EUவோடையும் அமெரிக்காவோடையும் சைன் பண்ணிட்டாங்க. அதனால் முன்னாடியே சைன் பண்ணியிருக்காங்க. நிறைய பிராண்ட்ஸு அங்கே தயாரிக்க போயிட்டாங்க. இப்போ உங்களுக்கு இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பிராண்டு உங்களுக்கு திருப்பி இந்தியாவுக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. எங்களுக்கும் ஆர்டர்ஸு நாங்கள் தயாரிச்சிக்கிட்டு இருக்க ஃபேக்ட்ரிக்கும் இருந்த சேலஞ்ச், ரொம்ப கஷ்டங்கள் எங்களுக்கு இருந்துச்சு. இந்த டேரிஃபுக்கு அப்புறம் ரொம்ப சேலஞ்ச் இருந்துச்சு. இப்போ அது கொஞ்சம் எங்களுக்கு எளிதாகும். கொஞ்சம் நாங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டை இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வேலை வாய்ப்பை கண்டினியூ பண்ணலாம். இன்னும் வேலை வாய்ப்பை கூட்டலாம். இன்னும் நம்பிக்கையாக முதலீடு செய்யலாம். வெளிநாட்டு நிறுவனங்களும் இன்னும் முதலீடு செய்ய விரும்புவாங்க. தமிழ்நாட்டிலே நிறைய பேர் இடம் வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பெரிய கம்பெனிஸு. அவங்க எல்லோரும் இன்னும் ஆர்வமாக வேகமாகவும் வருவாங்க. ஸோ இது இந்த எஃப்டிஏ ரொம்ப ஒரு முக்கியமான ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ அதுக்காக பிரதமருக்கு, அப்புறம் நம்மளுடைய காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் சாருக்கும், அப்புறம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டருக்கும், உயர் அதிகாரிகளுக்கும், அந்தந்த துறையோட உயர் அதிகாரிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறேன் கொத்தாரி நிறுவனத்தின் சார்பாக. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நாங்கள் ஷூ தயாரிப்பில் மட்டும் இல்லாமல் இப்போ இன்றைக்கி இந்தியாவுக்கு என்னென்ன தேவைப்படுது, ஏன்னா அந்த பிராண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த பிராண்டோட உரிமையாளர்களுக்கு தயாரிக்கிறதா நாங்கள் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க வெறும் ஃபேக்ட்ரி மட்டும் இருந்தால் அவங்களுக்கு பத்தாது. அவங்களுக்கு வேலை பயிற்சி வேணும். ஸ்கில்லிங்குன்னு சொல்லக்கூடிய தொழில் பயிற்சி வேணும் அவங்களுக்கு. அது போக டிசைன் எப்படி ஷூ எப்படி டிசைன் பண்ணணுன்ற ஸ்டூடியோ தேவைப்படுது அவங்களுக்கு. ரிசர்ச் நிறைய அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உலகத்தரத்தில் உள்ளவங்களோட நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். இந்தியாவில் நம்ம சோர்சிங் மேனுஃபேக்சரிங், ஃபார் எக்ஸாம்பிள் பிராண்டுக்கு நாங்கள் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ நாளாக. ஆனால் இந்தியாவில் ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்ட் ஓனர்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பெரிய கம்பெனிஸ் கூட ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்ட் இது வரைக்கும் ஓன் பண்ணலை. லைசன்ஸுன்ற முறையில் 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம்னு வச்சுருக்காங்களே தவிர எந்த பிராண்டை உரிமையாளராக இன்டர்நேஷ்னல் பிராண்டு இல்லை. இப்போ நாங்கள் கிக்கர்ஸ்ன்ற பிராண்டை லைசன்ஸ் எடுத்திருந்தோம். இப்போ எங்களுக்கு அதை ஃபஸ்ட் இந்தியன் கம்பெனியாக அதை வாங்குவோன்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கோம். அது நற்செய்தி வெகு விரைவில் வரும்னு நம்புகிறோம். நம்பினா உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் அப்படி வரும்போது எங்களுக்கு ஒரு கௌரவமாக இருக்கும். ஒரு இந்தியன் கம்பெனி முதல் தடவை ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டை ஓன் பண்ணுது. அது மூலமாக வெறும் பெருமை மட்டும் இல்லை, இந்த பிராண்ட் 70 கண்ட்ரியில் இருக்குது. இவங்க உலகம் ஃபுல்லாக சைனாலேருந்து தயாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மொத்த ப்ரொடக்ஷனும் இந்தியாவுக்கு வரும். பெரிய லெவலில் இங்கே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வரும். பெரிய ஃபேக்ட்ரி தேவைப்படும். பெரிய வளர்ச்சி இருக்கும். அதனால் அது ரொம்ப சந்தோஷமான ஒரு இது. இப்போ இன்றைக்கி நாங்கள் 12 மணிக்கு இந்த IUADயோட ஜாயிண்ட் வெஞ்சரை இப்போ தாஜில் அனௌன்ஸ் பண்ணுறோம். இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் எப்படின்னா, அது இட்டாலி யூனிவர்சிட்டி ஆஃப் ஆர்ட் அண்ட் டிசைன்றது உலகத்தில் ரொம்ப பாரம்பரியமான ஒரு யூனிவர்சிட்டி. அவங்க கொத்தாரியோடு சேர்ந்து இப்போது தமிழ்நாட்டில் முதல்ல ஆரம்பிக்கிறோம். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் டெல்லியில், அப்புறம் நார்த் ஈஸ்ட்டில் எல்லா ஊர்லேயும் நாங்கள் ஃப்யூச்சரில் ஆரம்பிக்க போகிறோம். ஒரு பெரிய லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி ஒன்று பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இப்போ இந்த EU இந்தியாவுடைய FTA பெரிய லெவலில் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. நம்மளுக்கு எதிர்காலம் ரொம்ப நல்லாயிருக்கும்னு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அந்த நம்பிக்கையின் பேரில் மற்ற வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் தொழில் மேனுஃபேக்சரர்ஸும் அதை ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வரணும்னு நிறைய பேர் ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு இது இன்னும் நம்பிக்கையை கொடுத்துருக்கு. நிறைய ஃபேக்ட்ரி தமிழ்நாட்டில் MOU மட்டும் இல்லை, லேண்டு வாங்கியிருக்காங்க. நாங்கள் திறந்துட்டோம். நாங்கள் 2 ஃபேக்ட்ரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் நிறைய ஃபேக்ட்ரி கெட்டிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அவங்க வெளிநாட்டிலேருந்து முழு முதலீடும் போட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் காலதாமதம் ஆகுது.
பட் அவங்களும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இன்னும் 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஒரு ஃபுட்வேருக்கு வந்து உலகத்தில் வந்து ஒரு மேப்பில் ஒரு பெரிய இடமா ஆகிடும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி மூலப்பொருள் காம்பனண்ட்டு மூலப்பொருள் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை. நாங்கள் வெளிநாட்டில் தான் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ மூலப்பொருளுக்காக தனியாக ஒரு பார்க்கை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது உலக அளவில் உள்ள பெரிய மூலப்பொருள் தயாரிப்பாளர்களோடு நாங்கள் ஆல்ரெடி MOU சைன் பண்ணியிருக்கோம். பெரம்பலூரில் அதுக்காக தனியாக பார்க்கும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு அரசு ரொம்ப உதவி பண்ணி அவங்க வந்து அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த மூலப்பொருளுக்கு வந்து ஈசி வந்து எங்களுக்கு பிப்ரவரியில் முடியுது. ஆரம்பித்த உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிடுவோம். ஸோ வெளிநாட்டு நிறைய இந்தியா மூலப்பொருள் தயாரிப்பாளர்கள் எங்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் என்ன ஃபாரின் மூலப்பொருளோட தான் மட்டும்தான் கொலாபரேட் பண்ணுவீங்களா, இந்தியாவிலே தயாரிக்கிறவங்க இருக்கிறோம், எங்கள் கூட சேர்ந்து செய்தால் என்னன்ட்டு. இப்போ அவங்களுக்காக நான் இடம் வாங்கியிருக்கேன். ஸோ இந்தியாவில் மூலப்பொருள் தயாரிக்கிறவங்களும் சில பேருக்கு பணம் முதலீடு செய்கிறது சிரமமாக இருக்கும், சில பேருக்கு டெக்னாலஜி சிரமமாக இருக்கும், பட் ஆர்வம் இருக்கும். அடுத்த தலைமுறைகள் தொழிலை எடுத்திருப்பாங்க, அவங்க எப்படி ஃபர்தராக போகிறதுன்ற ஒரு குழப்பங்கள் இருக்கும். அவங்களோட கொலாபரேட் பண்ணி இந்தியன் காம்பனண்ட் மேனுஃபேக்சரர்ஸோடையும் கூட சேர்ந்து தனியாக ஒரு காம்பனண்ட் கிளஸ்டர், ஏன்னா இந்தியாவுக்கு வந்து 10 காம்பனண்ட் கிளஸ்டருக்கு இந்தியா தாங்கும், நிறைய தேவைப்படுது. ஒரு 7% தான் இந்தியா தயாரிக்குது, சைனா 58% இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு 20% நீங்கள் சுவிட்ச் ஆனாலே உலகத்தில் பெரிய பகுதி சுவிட்ச் ஆகணும் 10 வருஷத்தில். ஒரு 20 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் வேலை கிடைக்கும். இப்போ பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல வரேன், நாங்கள் கொத்தாரி நிறைய தொழிலில் இருக்கோம். நான் ஏன் இந்த ஃபுட்வேருக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்குறேன்னா, வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்புனா பெண்களுக்கு வேலைவாய்ப்பு. பெண்களுக்கு வேலைவாய்ப்புன்றது வந்து அவங்க வாழ்க்கையே மாற்றிடும். ஒரு வீட்டில் 2 பெண் 3 பெண் இருந்தாங்கன்னா ஒரு 50,000 ரூபா ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் ஒரு பெண்ணுக்கு சம்பளமாக போச்சுன்னா அவங்க வாழ்க்கையே மாறிடும். நம்பிக்கை வரும், ஊக்கம் கொடுக்கும், கௌரவமாகவும் இருப்பாங்க, உழைச்சி சம்பாதிக்கிற காசு. அதனால் இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதனால் இந்த தொழிலை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் நல்லா அங்கீகரிச்சிருக்காங்க. அவங்களோட உதவியின் பேரில் தான் நாங்கள் இந்த அளவுக்கு 2 வருஷத்தில் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு. இது போக மத்திய அரசாங்கமும் இந்த மாதிரி FTA சைன் பண்ணி பெரிய லெவலில் உறுதுணையாக இருந்திருக்காங்க. சீக்கிரமாக வந்து அமெரிக்காவோட ட்ரேடும் சைன் ஆகிடுச்சுன்னா இந்தியாவுடைய வளர்ச்சியோ வேகத்தையோ யாரும் தடுக்கவே முடியாது. நிறைய கம்பெனி உள்ளே வரப்போகிறாங்க. பெரிய மாற்றத்துக்கு இந்தியா தயாராகிடுச்சு. இந்த FTA இந்தியா EU FTA வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதனால் இது ரொம்ப சந்தோஷமாக நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டியது ஒரு நாள். இது ரொம்ப அதை அந்த தகவலை தெரிவிப்போம், எங்களோட வளர்ச்சி திட்டத்தையும் சொல்லுவோம், கம்பெனி எதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோன்ற தகவலையும் சொல்லுவோம். இந்த கம்பெனியோட சேர்மன்ற முறையில் நான் அந்த தகவல் எல்லாருக்கும் தெரிவிப்போன்றதுக்காக உங்களெல்லாம் சந்தித்தேன். 700 பேர் வேலை செய்கிறாங்க. இப்போ அதில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், எங்கள் ஃபேக்ட்ரிக்கு வந்து 13,000 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் வந்திருந்தாங்க. நாங்கள் அங்கே சுற்றி இருக்கிற கிராமத்தில் உள்ளவங்களெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நிறைய பேர் அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி தொழிற்சாலையில் வேலை செய்த அனுபவம் இல்லை, அவங்களுக்கு இந்த அனுபவத்தை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்கள் கெப்பாசிட்டியை நாங்கள் யூஸ் பண்ண முடியல. வெளி மாவட்டத்திலேருந்து கொண்டு வந்து வேலை செய்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. பெரம்பலூர்லேயே நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அந்த மாவட்டத்தை முழுமைப்படுத்துவோம்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் பெரம்பலூரில் வந்து காலப்போக்கில் இன்னும் 1 வருஷ காலத்தில் அந்த ஒரு ஃபேக்ட்ரியில் மட்டும் 13,000 பேர் வேலை செய்வாங்க. அது போக அது ஒரு பார்க் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது பிப்ரவரி மாதம் எங்களுக்கு வந்து என்வாயர்மெண்ட் கிளியரன்ஸ் வருது. அது வந்த பிறகு அதில் 5 ஃபேக்ட்ரி காம்பனண்ட் ஃபேக்ட்ரி கட்ட ஆரம்பிக்க போகிறோம். அப்போ பெரம்பலூரில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் வந்து 50,000 பேர் சொன்னீங்க மொத்த கணக்கு, 49,630 பேர் நான் ஒரு கணக்கு கொடுத்துருந்தேன். அந்த கணக்கு ஒரு ஆள் கூட குறையாது. ஆனால் அந்த ஃபேக்ட்ரிகள் எல்லாம் வரணும். அந்த அரசாங்கத்தோட அனுமதி மத்திய அரசாங்கத்துலேருந்து ஈசி வாங்கணும். அதை வாங்கி அப்ளை பண்ணிட்டோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. பிப்ரவரி மாதம் எங்களுக்கு வந்துருச்சுன்னா நாங்கள் மார்ச் மாதமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிடுவோம். எல்லா ஃபேக்ட்ரியும் லைனாக 1 வருஷத்துலேயே தொடங்க ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா இதெல்லாம் 6 மாதம் 7 மாதத்தில் அவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரியை நான் 1 வருஷத்தில் கட்டினேன். காம்பனண்ட் ஃபேக்ட்ரிலாம் நான் 6 மாதம் 7 மாதத்துலேயே கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த வேலை வாய்ப்பு கண்டிப்பாக வரும். பட் கரூரில் வந்து இப்போவுமே ரிக்ரூட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம், ட்ரைனிங்கு ஸ்கில்லிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நாங்கள் பெரம்பலூரில் வந்து கொஞ்சம் முன்னாடி பண்ணாதனால ஃபேக்ட்ரி தொடங்கணுன்னு பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் அனுபவ ரீதியில் கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்துச்சு. ஆனால் அதை நாங்கள் இதை உணர்ந்ததுனால கரூரில் கொஞ்சம் கால்குலேட்டிவாக பண்ணி இப்போவுமே கன்ஸ்ட்ரக்ஷன் போகும்போதே ட்ரைனிங் எல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கரூரில் கொஞ்சம் பிக்கப் ஆகி இம்மீடியட்டாக நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வேலை ஆரம்பிக்கும் போதே கிடைக்கும். சார் கண்டிப்பாக பெரம்பலூரில் நான் அன்றைக்கி சொன்ன அமௌண்ட்டு தான் நம்பர்ஸ் தான். மொத்தம் 22 கம்பெனியோட நான் சைன் பண்ணியிருக்கேன். அதில் அந்த US டேரிஃப்னால ஒரு 15 பேர் ஸ்லோவாக இருக்காங்க. ஒரு 5 பேர் ஆல்ரெடி பண்ணணுன்ட்டு இடம் வாங்கிட்டாங்க, கூட இருக்காங்க. அந்த 22 பேரும் வருவாங்க. எல்லோரும் பார்ட்னர்ஷிப்பெல்லாம் சைன் பண்ணி கம்பெனியெல்லாம் தொடங்கிட்டாங்க.
ஆனால் யூஎஸ் டாரிஃப் வந்தோன்னே நம்ம பொருளை தயாரித்து ஏற்றுமதி பண்ணணும் இல்லையா, இங்கே இந்தியாவுக்கு விற்கணும் இல்லையா, இந்தியாவுக்கு ஆர்டர் வரணும் இல்லையா, அவங்களுக்கு அந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின் இருந்துச்சு. இப்போ யூரோப்பியன் யூனியன் ட்ரேட் வந்த உடனே இந்த 17% டாரிஃப் ஜீரோ ஆன உடனே இப்போ யூரோப் மார்க்கெட் இருக்குது, 27 நாடு இருக்குது, யூரோப் ஓப்பன் ஆகிருக்கு. இது உலகத்தில் வந்து 25% ஜிடிபி EU அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறது. ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அவங்க எனக்கு எல்லோரும் கூப்பிட்றாங்க நேற்று, நான் வி ஆர் பிளானிங் டு கம், யூ வில் பி அவைலபிள், உங்களை பார்க்கலாமா, நாங்கள் வர விரும்புகிறோம், நம்ம பேசலான்னு சொல்லி இப்போ எல்லோரும் ஒரு நம்பிக்கை வருது. இப்போ திருப்பி FTA அமெரிக்கா வந்து, ஏன்னா நிறைய ஃபேக்ட்ரி இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா இந்தோனேஷியா போயிடுச்சு. இந்த ஒரு 6 மாத காலத்தில் ஒரு 10-12 ஃபேக்ட்ரி, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வந்து இந்தோனேஷியாவுக்கு போயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து யூரோப்பியன் யூனியன் ட்ரேடு FTA இருக்குது, அமெரிக்காவோட FTAவும் இருக்குது. இந்த FTAன்றது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், ஒரு பெரிய வர்த்தகத்தை நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உற்பத்தி பண்ணோம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிராண்டுமே இந்த FTA பேஸ் பண்ணி தான் தொழிற்சாலையே போடுவான். ஸோ அந்த மத்திய அரசாங்கம் எடுத்திருக்க முயற்சியும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு. ஒரு இண்டஸ்ட்ரி ஓனராக நான் அதை ரொம்ப சந்தோஷமாக அதை நான் ஏற்றுக்கிறேன். என்னோடய பார்ட்னர் உலகத்திலே பெரிய லெவலில் ஷூ தயாரிக்கிறவங்க, மற்ற பெரிய பெரிய மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாரோடையும் நான் தொடர்பில் இருக்கேன், பிராண்டுங்களோடையும் நான் தொடர்பில் இருக்கேன். எல்லாருமே இது ஒரு பெரிய ஆனந்தமாக எடுத்துக்கிறாங்க. வெகு விரைவில் மற்ற FTA அமெரிக்காவுக்கு உண்டான FTAவும் சரி வரும். அப்படி வரும்போது இந்தியா வந்து ரொம்ப வேகமான குரோத் வரும். ஏன்னா சைனா 30 வருஷம் ஆச்சு அந்த வளர்ச்சி அடையிறதுக்கு. இன்றைக்கி 58% சைனாவில் இருக்காங்க. சைனாவில் இன்றைக்கி ஆள் ரொம்ப காஸ்ட்லி. நம்ம $3 $10 ஒரு ஹவருக்கு சார்ஜ் பண்ணுறான். லேண்டு இந்தோனேஷியாவில் ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா இந்தியா மாதிரி சௌரியமாக வந்து அவங்களுக்கு அமையாது. ஆனால் இந்தியான்ஸ் வந்து நல்ல அறிவாளிங்க, சொன்னோடனே புரிஞ்சுப்பாங்க. அவங்க வந்து மக்கப் பண்ணுவாங்க. நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா ஒரே மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்மால் சிந்திப்பான், செயல்படுவான். ரெண்டாவது நிறைய பசங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்குள்ளே ஒரு ஃபீலிங் இருக்கும், நம்மளுக்கு நம்ம இன்செக்யூரிட்டி ஒன்று இருக்கும், நம்மளால் பண்ண முடியாது, நம்மளால் பேச முடியாது. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாத்த விட ஒன்று அறிவாளி நம்ம தான். நம்ம கலாச்சாரம் எத்தனோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கலாச்சாரம். அப்போவுமே நம்ம கட்டியிருக்க பில்டிங்லாம் ஆர்கிடெக்சர் உலகத்தில் எங்கேயும் கிடையாது. அதனால் நம்மளுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. அதனால் இப்போ இந்தியன்ஸும் தமிழ்நாட்டிலையும் நிறைய ஃப்யூச்சர் டேலண்ட்ஸ் உருவாவாங்க. அதனால தான் இந்த வெளிநாட்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாம், வெளிநாட்டு ஸ்கில் சென்டர் எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு வந்து நம்ம பசங்க, திறமசாலி பசங்களுக்கு கொத்தாரிலே நான் ஸ்பான்சர் பண்ணலான் இருக்கேன். அவங்கள உருவாக்குவோம். அவங்க பண்ணும்போது கம்பெனிக்கு அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்கும் பண்ணுறோம், இந்தியாவுக்கும் பண்ணுறோம். கம்பெனிக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, வெளிநாட்டிலேருந்து ஒருத்தனை கொண்டு வந்து ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு உண்டான வசதிகள், போக்குவரத்து, செலவு, சம்பளம் எல்லாம் கூட அதை நம்ம தம்பிமாருங்களும் நம்ம தங்கச்சிமாருங்களும் இங்கே அதை அனுபவிப்பாங்க. அதான் அதோட அர்த்தம்.